நார்த் இந்தியா ஃபுல்லா சுனாமி மாதிரி ஒரு வார்த்தை, தளபதி விஜய். ஆமாங்க, தளபதி விஜய் தான் இப்போதைக்கு நார்த் இந்தியா ஃபுல்லாவே ஒரு சென்சேஷனல் டாபிக்கா இருக்குங்க. இத சொல்றதுனால நான் வந்து டிவிகே உடைய ஒரு கட்சியாளோ அல்லது விஜயோட ரசிகனோ அப்படின்னு நினைக்காதீங்க. ஆஸ் அ காமன் மேன் இந்த வீடியோவை நம்ம போடுறோம். திட்டமிட்டு நம்முடைய முதல்வர் விஜய அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணுன்ட்டு சோசியல் மீடியால இறங்கி அடிக்கிறாங்க. எப்படி தமிழ்நாட்டில் வந்து விஜய் 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 என்று கடந்த 2 ஆண்டுகளாக செய்தி வந்து பரப்பப்பட்டதோ, இப்போது அடுத்த கட்டத்துக்கு அது இப்போ போயிருக்குங்க. வட மாநிலங்கள் முழுவதும் தளபதி விஜய், தளபதி விஜய், தளபதி விஜய். அத பத்தி தாங்க கன்டினியூஸா வந்து வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கு. சோசியல் மீடியால பார்த்தீங்கன்னா, Instagramமா இருக்கட்டும், Twitterரா இருக்கட்டும், Facebookஆ இருக்கட்டும், YouTubeஆ இருக்கட்டும், எல்லா தளங்களிலும் பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய். இப்படி இந்த தளபதி விஜய்ன்ற ஒரு மாஸ் அப்பீல் வந்து எந்த அளவுக்கு வந்திருக்குன்னா, வடக்குல இருந்து வந்த ஒரு லாரி நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள வந்தபோது, ஒரு டிராஃபிக் போலீஸ் வந்து அத நிறுத்துறாங்க. அவர் வண்டிய நிறுத்திட்டு, அந்த வண்டிய வந்து திறக்கறதுக்கு மறுக்கிறாரு. வண்டி காலியா இருக்கு. நான் திறக்க மாட்டேன்றாரு. போலீஸ் வந்து ஓப்பன் பண்ணுங்க. நான் செக் பண்ணணுன்றாரு. தளபதி விஜய் நம்பர் என்கிட்ட இருக்கு. நான் அவர்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்ட்டு விஜயோடைய பெயர் யூஸ் பண்றாரு. தைரியமா வந்து அந்த போலீஸ்காரர்கிட்ட அந்த ஒரு லாரி ஓட்டுநர் முறையிடுறாரு. வடக்குங்க அவரு. நம்ம தமிழ்நாடு கிடையாது. இதே போல தான் பார்த்தீங்கன்னா, தெலுங்கு மீடியாலயும், தெலுங்கு சோசியல் மீடியாலும் பயங்கரமான ஒரு ஹைப் வந்து தளபதி விஜய், தளபதி விஜய், தளபதி விஜய்ன்ட்டு பரப்பப்படுதுங்க. மெயினா அவங்க பார்க்கறதெல்லாம் கடந்த ஒரு 1 1/2, 2 மாசத்துல முதல்வர் விஜய் வந்து செஞ்ச பல வேலைகள அத போட்டு அப்படியே வந்து மகிழுறாங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு யூத்ஃபுல்லா ஒரு ஹேண்ட்ஸமான முதல்வர் நம்முடைய இந்தியால வேற எங்கேயுமே கிடையாது. அவர் செஞ்ச வேலைகளுடைய எஃபெக்ட் வந்து இன்னும் வந்து நமக்கெல்லாம் தமிழ்நாட்டுல தெரியல. ஊழல் குறைஞ்சிருக்குன்றாங்க. ஆனாலும் பல இடங்கள்ல வந்து கேட்கப்படுதுன்னு தான் நமக்கு நியூஸ். இன்னும் பல விஷயங்கள் அட்மினிஸ்ட்ரேஷனா இருக்கட்டும், லா ஆர்டரா இருக்கட்டும், இன்னும் பல விஷயங்கள்ல பிரச்சனை இருக்கு. மின் கட்டணம் பார்த்தீங்கன்னா, கூரைய பிச்சுக்கிட்டு போகுது. எல்லாரும் அழுது புரள்றாங்க. போன மாசம் 2000 வந்தது, எனக்கு 5000 வந்திருக்கு. போன மாசம் 7000 வந்தது, எனக்கு 20,000 வந்திருக்குன்ட்டு பல பேர் வந்து மீடியால பேசுறத பார்க்குறோம். நியூஸ் பேப்பர்ல நியூஸ் ஐட்டங்கள் வரத பார்க்குறோம். இப்படி தமிழ்நாட்டுல வந்து நம்மல்லாம் ரியாலிட்டில கொஞ்சம் சிக்கி இருக்கும்போது, அங்க வந்து வடக்கு வந்து அப்படி கொண்டாடி மகிழுறாங்க. தெலுங்கு, கர்நாடகா, கேரளான்ட்டு அங்கெல்லாமும் வந்து முதல்வர் விஜய பாராட்டி தள்றாங்க. முதல்வர் விஜய் பாராட்டுக்குரியவர் தான். ஆனா, அவங்க சொல்ற பாதி நியூஸ் வந்து திரித்து சொல்லப்பட்ட நியூஸா தாங்க இருக்குது. எப்படி திரித்து சொல்லப்பட்டதுன்னு சொன்னீங்கன்னா, ஒரு நோயாளி ஒரு மருத்துவமனையில அட்மிட் ஆன பிறகு, இன்கேஸ் அவர் வந்து மரணம் அடைறார்ன்னா, அந்த ஹாஸ்பிட்டல் வந்து அந்த நோயாளி ஃபேமிலி கிட்ட, அந்த குடும்பத்துக்கிட்ட பில்ல கேட்கக்கூடாதாம். அந்த மாரி ஒரு சட்டம் போட்டிருக்கிறாராம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, பெரம்பூர்ல ஒரு ரேஷன் கடையில வந்து அவர் சிந்தாம அப்படியே வந்து கொட்டுவாரு. அத அப்படியே போட்டு சிலாகித்து, முதல்வர் விஜய் வந்து எல்லா இடங்களுக்கு போய் இந்த மாரி பண்றாரு. தரத்த வந்து செக் பண்ணிக்கிறாரு. அதே மாரி அரிசி வந்து சரியான அளவு போடுறாங்களா? கோதுமை சரியான அளவு போடுறாங்களான்னு செக் பண்றாருன்ட்டு ஒரு நியூஸ் பரப்புறாங்க. ஒரு இடத்துல தான் நடந்தது. ஆனா அது வந்து பல இடங்கள்ல நடந்தா மாரி நியூஸ கிளப்பி விடுறாங்க. இப்படி அவர்கள் வந்து முதல்வர் விஜய பாராட்டி போடுற ஒவ்வொரு பதிவுமே அவங்க லோக்கல் லாங்குவேஜ்ல பிச்சுக்கிட்டு போதுங்க. மில்லியன் கணக்குல போது. நான் ஒரு பதிவு போடுறேன் பாருங்க. அந்த பதிவு என்ன சொல்லுதுன்னா, முதல்வர் அவர்கள் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்திருக்காரு. உன் மக்களுக்கு யார்கிட்டயாவது யாராவது வந்து லஞ்சம் வாங்குனா, நீங்க நேரடியா என்கிட்ட புகார் குடுங்க அப்படின்னு சொன்ன நியூஸ பரப்பி, அதே மாரி 2.1 மில்லியன் அதாவது 21,00,000 பேர் பார்த்த ஒரு வீடியோ என்ன தெரியுங்களா? சென்னை மாநகரத்துல எல்லா பேருந்துமே ஏசி பேருந்தா மாத்துங்க. ஆனா கட்டணத்த மாத்தக்கூடாதுன்ட்டு அவரு சொன்னதாங்க. அப்படி சிலாகிச்சு போறாங்க. 21,00,000 பேர் வந்து அந்த ஒரு பதிவ மட்டுமே பார்த்துருக்காங்க. அதுவும் Twitterல. நான் Instagram பக்கமே இன்னும் பார்க்கலைங்க. ஜஸ்ட் Twitterல மட்டுமே சொல்றேன். அதுக்கெல்லாம் சிகரம் வச்சா மாரி ஒரு தெலுங்கு இன்ஃப்ளூயன்சர் சொல்றாங்க ஒரு லேடி, நடிகர் விஜய் வந்து கடவுள் மாதிரி தமிழ்நாட்டுக்கு. தமிழ்நாட்டு மக்கள் உண்மையிலேயே வந்து ரொம்ப குடுத்து வச்சவங்க. மக்களுக்காக பார்த்து பார்த்து வேலை செய்றாரு. அவரு ஒரு கடவுள் மாதிரின்ட்டு கடவுளுக்கு ஈக்குவலா கொண்டு வந்துட்டாங்க. அதுல இன்னொருத்தன் வந்து ஒரு படி மேல போய் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? எத்தனால் மட்டும் நீங்க கலந்து தமிழ்நாட்டுல பெட்ரோல் வித்தீங்கன்னா, நாங்க வரி கட்ட மாட்டோன்ட்டு விஜய் சொன்னாராம். முதல்வர் விஜய். இப்படி ஒரு ஃபேக் நியூஸ பரப்புறாங்க. இப்படி உண்மையும்,
பொய்யும் கலந்து நியூஸ் ஃபீடை பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய், தளபதி விஜய்ன்றது ட்ரெண்டிங்கில இருக்கு. நீங்க இப்ப போயிட்டு வந்து Instagramல பாருங்க, நார்த் இந்தியால ட்ரெண்டிங் தளபதி விஜய். நீங்க இப்ப போயிட்டு வந்து ட்ரெண்டிங் ட்விட்டர் நியூஸ் பாருங்க, எக்ஸ்ல தளபதி விஜய். இப்படி வந்து பல மில்லியன் கணக்குல, கோடி கணக்குல அவருடைய இன்ஃபர்மேஷன்லாம் இப்போ வந்து இந்தியா ஃபுல்லா ரீச் ஆகிட்டு இருக்கு. ஒருவேளை ஜோசியர் வந்து முதல்வர் விஜய்க்கு வந்து பிரதமராகும் யோகம் இருக்குன்னு சொன்னதால, அடுத்த ஸ்டெப்ப நோக்கி போறாங்களோ என்று தான் தோணுதுங்க. இது எங்க போய் முடியும்னு தெரியலங்க. 2029ல வந்து அநேகமாக எதிர்க்கட்சிகளின் ஒரே காமன் கேண்டிடேட்டாக பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக திரு விஜய் நின்றாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அத வந்து அதிமுகவும், திமுகவும் வந்து எதிர்க்கலாம். ஆனா காங்கிரஸ் இருக்கு. மற்ற இதர மாநில கட்சிகள் இருக்கிறாங்க. பெரிய அளவுல இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் சேர்ந்து நமது முதல்வர் விஜய் அவர்கள வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா நிறுத்தினா ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இந்த வாழ்க்கை ஒரு விந்தையானது. யாரு வேணா, எங்க வேணா கொண்டு போய் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இப்ப நம்ம ஒரு பஸ்லயோ, ட்ரெயின்லயோ போகும்போது பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவன்ட்ட கூட கண்டிக்கிறதுக்கு பயமா இருக்குங்க. ஏன்னா, நமக்கு அது இப்போ தெளிவா தெரியுதுங்க. இப்ப இருக்கிற பாலிடிக்ஸ்ன்றது கம்ப்ளீட்டா கிரவுண்ட் சேஞ்ச்டு. உழைப்பு, பேச்சு அதெல்லாம் கிடையாது. சோசியல் மீடியால நியூஸ பரப்பு. கொஞ்சம் உண்மையும், நிறைய பொய்யும் சேர்ந்து பரப்பினால் வெற்றி நிச்சயம்.